அந்த ஆடையை அணிந்தால் தொழுகை கூடுமா? அந்த ஆடையை அணிந்தால் மறைக்க வேண்டிய உறுப்பு மறைகின்றதா என்பதை கொண்டு முதற்கொண்டு நாம் ஆய்வு செய்துதான் அந்த ஆடையை நாம் அணிய வேண்டும். ஆடையின் விஷயத்திலும் கூட சற்று கவனம் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கரண்டை காலுக்கு கீழே, அதாவது அவர்கள் நடக்கும் சமயத்தில் தரையில் படும் அளவிற்கு அவ்வளவு பெரிய ஆடையாக அவர்கள் அணிந்து கொண்டு செல்வார்கள். அவர்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் அந்த துணியும் அப்படியே தரையில் அப்படியே உரசிக்கிட்டே போகும். அந்த அளவிற்கு ஆடை அணியும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஆடையை அணிபவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், தெரியாம என்னுடைய ஆடை ஒரு பக்கமாகவோ வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ கீழே இறங்கி விடுகிறது, அதனால் நான் ஆடை என்பது தரையில் பட்டு விடுகிறது, எனக்கும் அந்த தண்டனை இருக்கிறதா என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, பெருமைக்காக கீழே போட்டுக் கொண்டு செல்பவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்ல வருது? ஆண்களை விட்டு விடுங்கள், சிலர்கள் போட்டாலும் தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் பார்த்தால் பெண்கள் ஒரு ஹிஜாப் என்பது அவர்களுடைய உடலை மறைப்பதற்காக வேண்டித்தான். அதில் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது, அதுவே ஒரு பேஷனாக எடுத்துக்கொண்டு என்னெல்லாமோ பெயர்கள் இருக்கின்றது, அம்ப்ரெல்லா கட்டிங், அது இது என்று பெயர்களை வைத்துக் கொண்டு தரையில் கொண்டு இழுத்து செல்கிறது.